உள்ளக விலகது ஜோதி உள்ளது நீர் வல்லக விளக்கு பழம் காண்பது நல்ல. இப்படி இறைவனோட நாமத்தையும் மந்திரங்களையும் பக்தியோட உச்சரிச்சே நடந்தோம்னா வயசும் நோயும் கரடுமுரடான பாதையும் யாருக்குமே ஒரு தடையா இருக்க முடியாது. நம்ம கோவையிலேயே மாசம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்து மலையேற்றமும் செய்ய வாய்ப்பு இருக்குங்க. கோவை மண்டலத்தோட திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுற கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் திருவண்ணாமலை போலவே அஷ்டலிங்கங்கள் சூழ அருள் பாலிக்கிறார். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே இங்கே வந்து கிரிவலம் செய்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு முறை கிரிவலம் செய்துட்டு மலையேறி தர்மலிங்கேஸ்வரரையும் தரிசிச்சுட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் மனநிறைவோடு சேர்த்து சகல சௌபாகியங்களையும் பெற முடியும். பௌர்ணமி நாளில் கிரிவலம் பகல் நேரத்தில் மட்டும் அனுமதிக்கப்படுது. நீங்களும் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.